தற்கொலையை தவிர ஜெகநாதன் முன்னாடி வேறு ஆப்ஷனே இல்லை. அந்த முடிவுக்கு வந்துட்டான். ஏன் இந்த தற்கொலை பண்ணுறான் அப்படிங்கிறத கதையில் சொல்கிறேன். இது கல்கி அவர்களோட தற்கொலை சிறுகதை. இந்த ஜெகநாதன் பிஏ பரீட்சையில் அந்த வருஷத்தில் தோல்வி அடைஞ்சிட்டான். ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அவனுக்கு. அவன் இதுவரை எதுலேயுமே ஃபெயில் ஆனதே கிடையாது. முதல் முறை இந்த பிஏல 2 தடவை அட்டம்ப்ட்லேயும் தோற்றதுனால அவனுக்கு ரொம்ப வருத்தம். இந்த அவமானத்தில் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னா, அவனோட மனைவியை சமாளிக்கிறதும். அப்பா அம்மாவை மனைவி கல்யாணம் முடிச்சு தான் இவன் படிச்சுட்டு இருந்திருக்கான். இப்போ எக்ஸாம்னு சொல்லிட்டு போன தடவை ஃபெயில் ஆகிட்டோம், இந்த தடவை ஒய்ஃப் கூட இருந்தால் திருப்பியும் ஃபெயில் ஆயிடுவோம் பயந்து போய் 4 மாதத்துக்கு முன்னாடி அம்மா வீட்டுக்கு போன அனுப்பி வச்சுட்டான். இப்போ அவன் கேட்டானா என்ன பதில் சொல்லுவோன்னு. 2வது வருத்தம் இவனோட அம்மா அப்பாவை நினச்சி. அவங்களுக்கு இப்போவே 1500 கடன் இருக்குது, 2 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்குது, ஒரு பையனை படிக்க வைக்கணும், நம்மளுக்கு வேலை கிடைச்சாதான் இதெல்லாம் பண்ணணும்னு அப்பா நம்பிட்டு இருக்காருன்னு இவனுக்கு வருத்தமாக இருக்குது. இந்த 2 வருத்தத்தையும் என்ன பண்ணன்னு தெரியாமல் இவன் தற்கொலைக்கு முடிவு பண்ணிட்டான். இப்போ வரதட்சணையாக அவனுக்கு கல்யாணத்தில் கிடச்ச 2000 ரூபாயும் இந்த 3 வருஷத்தில் செலவாயிடுச்சு. இப்போ ஃபெயில் ஆனதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஏதாவது வேலைக்கு போனாலும் 35 ரூபா தான் சம்பளம் கிடைக்கும். அதை வச்சு என்ன செய்ய? சரி, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனைவிக்கு ஒரு கடிதமும் அம்மா அப்பாவுக்கு ஒரு கடிதமும் எழுதிட்டு இவனோட அட்ரஸ் எழுதுன ஒரு பேப்பரை சட்டப்பையில் போட்டுட்டு தற்கொலைக்கு போகிறான். அமாவாசை இருட்டு, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் படுக்கிறான். அந்த நேரத்தில் அங்கே இன்னொரு உருவம் கிடக்குது. இதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பயம் வந்துட்டு, என்னன்னு பார்த்தா இவனை மாதிரியே இன்னொருத்தர் தற்கொலைக்கு இருக்காரு. அப்போ தான் அவரை கூப்பிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் 3 வருஷம் அலையிறேன், பிஏ பாஸ் பண்ணவேன், என்ன பண்ணாலுமே எனக்கு ஒரு வேலை கிடைக்கல, அதனால் நான் வாங்கின பட்டத்தை சர்வ கலாசாலை ரிஜிஸ்டருக்கே திருப்பி அனுப்பிட்டு நான் போய் சாக போகிறேன், என் பேங்க் அக்கௌண்ட்டில் 2000 ரூபாய் பணம் கிடக்குது, அதை வச்சு என் குழந்தை பொண்டாட்டியாவது பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு சிரிப்பு வந்துட்டு, உடனே இவன் ஏன் கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான், நீங்கள் பிஏ பட்டம் வாங்கியும் ஒரு வேலை கிடைக்கலன்னு சாக வந்திருக்கீங்க, நான் பட்டம் வாங்கலன்ட்டு சாக வந்திருக்கேன், நம்ம 2 பேரும் இனிமேல் உயிர் நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, சரி ஓகே, என்கிட்ட 2000 ரூபாய் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம எதாவது பிஸ்னஸ் பண்ணி நம்ம 2 பேரும் முன்னாடி வந்துடலாம் அப்படின்ட்டு. மறுநாள் ஜெகநாதனுக்கு அவன் மனைவிட்டேருந்து ஒரு கடிதம் கிடைக்குது. நீங்கள் நான் மல்லு கட்டி ஊருக்கு அனுப்பி வச்சதுனால ஒரு நன்மை நடந்துருச்சு. என்னென்னா, நான் ஊருக்கு வந்தோடனே எங்கள் அத்தை உடம்பு சரியில்லாமல் சாக கிடந்தாங்க. அவளை நான் பார்த்தனால அவள் கணக்கில் இருந்த 3000 ரூபா பணத்தை எனக்கே கொடுத்துட்டாங்க. ஒருவேளை நான் ஊருக்கு வராமல் இருந்திருந்தா இது எனக்கு நடந்திருக்காரு. அதனால நீங்கள் இந்த பணத்தை உங்களுக்கு தான் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் பிஏ பாஸ் ஆகியிருந்தால் ஓகே, பாஸ் ஆகலைன்னா இதை வச்சு நம்ம எதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பொண்ணு கொண்டு வந்த 3000 ரூபாய் இவங்க வச்சு இந்த காசையும் வச்சு மகாநாதன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புத்தக கடை ஆரம்பித்து புத்தக வியாபாரியாகி பிரசுரம் பண்ணி நல்லா சம்பாதிச்சு வராங்க.